தமிழ் பேசும் உள்ளங்களின் தாகம் தேன் தமிழ் தடாகம். தேன் தமிழ் ஓசை வழங்கும் நாடக மேடை. வேலைக்கு நேரமாச்சு. வானொலி சித்திரம். தேன் தமிழ் ஓசைக்காக எழுதியவர் சந்தோஷினி. தேன் தமிழ் ஓசைக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். என்ன மாலா, ரொம்ப களைப்பா இருக்குதா? ஆமாங்க, நேத்து வரைக்கும் இரவு நேர வேலை, இன்னையில இருந்து பகல் நேர வேலையாச்சா. காலையில 4 மணிக்கு தான் வந்தேன். இன்னைக்கு திரும்பவும் 10 மணிக்கு வேலைக்கு போகணும்னா சும்மாவா? ஆமா, வீட்டுல ஒரு வேலையும் பண்ணலையா? எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. நான் என்னங்க பண்ணட்டும், என்னால செய்ய முடியலங்க. நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு 7 மாசம் ஆகுது. இந்த வீட்டுக்கு குடி வந்து 6 மாசம் ஆகுது. இந்த 6 மாசத்துல 3-4 வேலைக்காரங்கள வச்சிட்டோம். ஒருத்தரும் நிரந்தரமா இருக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியா இருந்த வேலைக்காரமாவும் நின்னுட்டாங்க. எனக்கு தூங்குறதுக்கே நேரம் பத்தல. அப்புறம் எங்க இருந்துங்க வீட்டு வேலைய பாக்க? அப்புறம் ஊர்ல இருந்து எங்க அம்மா தொலைபேசியில பேசினாங்க. அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கணக்காளர் பணியில இருந்து ஓய்வு பெற்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா. அதனால இப்ப அவங்க ஊர்ல அண்ணன் வீட்டுல சும்மாதான் இருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இருந்து இங்க வந்து நம்மளோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் வாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க இங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்களே எல்லா வேலையும் பாத்துக்குவாங்கல்ல. அது எப்படிங்க? அத்தையவே எல்லா வேலையும் செய்ய விட்டுற முடியுமா? நான் என்ன நிரந்தரமாவா அவங்கள வீட்டு வேலை செய்யணும்னு சொல்றேன். வேலைக்கு நல்ல ஆளா கிடைக்கிற வரைக்கும் தானே. நாம 2 பேரும் தகவல் தொழில்நுட்ப துறையில வேலை பாக்குறதுனால பெரும்பாலும் நம்ம 2 பேரும் அலுவலக உணவு விடுதியிலேயே சாப்பிடுவோம். அதனால அம்மாவுக்கு சமையல் வேலை அவ்வளவா இருக்காது. அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் தானே, அதை அம்மா பாத்துக்குவாங்க. அத்தை எப்ப வராங்க? நாளைக்கு. அப்படின்னா நாளைக்கு யாராவது ஒருத்தர் வீட்டுல இருந்தாகணுமே. என்னால இந்த மாசத்துல ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்க முடியாதுங்க. அவ்வளவு வேலை இருக்குங்க. தயவு செய்து நீங்க விடுபடுத்துருங்களேன். எனக்கும் அலுவலகம் போனா தான் என்னென்ன வேலை இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்னும் யோசிக்காதீங்க. எப்படியாவது பேசி விடுப்பு வாங்கிட்டு வந்துடுங்க. என்ன, புரிஞ்சுதா? ரவி, ரவி. ஆமா, வாங்கம்மா வாங்க. எப்படி இருக்கீங்கம்மா? ஊர்ல அண்ணா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமாப்பா, நாங்கெல்லாம் இருக்கிறோன்னு உனக்கு ஞாபகமாவது இருக்கா என்ன? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? பின்ன என்னப்பா, கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்ததோட சரி. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியலையே. நீ விருப்பப்பட்ட மாதிரியே தகவல் தொழில்நுட்ப துறையில உன்னை படிக்க வச்சேன். அதே துறையை சேர்ந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, அதையும் செஞ்சு வச்சேன். இப்படியே நீ விருப்பப்பட்ட மாதிரியே நான் நடந்துகிட்டதுனாலதான் எங்களை எல்லாம் மறந்துட்டியோ என்னமோ. ஊருக்கு வரணும், எங்களை எல்லாம் பாக்கணும்னே உங்க 2 பேருக்கும் ஆசை இருக்காதா? ஆசை இல்லாமலாமா, எங்க வேலை அப்படிமா. என்னப்பா பெரிய வேலை? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்கம்மா. நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீதான் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிற. மாலவ எங்க காணோம்? அவ வேலைக்கு போயிருக்காமா. ஏன்பா, நான் வர்றேன்னு அவளுக்கு தெரியாதா? தெரியுமா. தெரிஞ்சுமா வேலைக்கு போயிருக்கா? அவளுக்கு வீட்டுல இருக்கணும்னு ஆசைதான். என்ன பண்றது, அவளுக்கு விடுப்பு எடுக்க முடியாத சூழ்நிலை. அதான் வேலைக்கு போயிட்டா. அம்மா. என்னப்பா? நாங்க ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறோம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. தொலைபேசிலேயே சொல்லலாம்னு தான் நினைச்சேன். அதுவும் இல்லாம கட்டுமான வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதான் அண்ணங்கிட்ட கூட சொல்லல. அதனால என்னப்பா, அண்ணங்கிட்டயும் சொல்லிடு. அவன் கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்னைக்கு அண்ணங்கிட்டையும் சொல்லிடுறேம்மா. சரிப்பா. மாலா, காலையில நேரத்துல வீட்டுல டிஃபன் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. இன்னைக்கு அம்மா கையில சாப்பிட போறோம். வா வா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ வேலைக்கு காலையில 10 மணிக்கு போற, ராத்திரி வரும்போது 11:30 மணி ஆயிடுது. இவ்வளவு நேரம் ஏமா வேலை பாக்கணும்? இந்த துறையில வேலை பாக்கணும்னா நேரம் காலம்லாம் பார்க்க முடியாது. அப்படி என்ன வேலையோ போ. உன்கிட்ட கேட்டாலும் அவங்கிட்ட கேட்டாலும் இதே பதில 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றீங்க. இப்படி கால நேரம் பார்க்காம வேலை பாக்குறதுனால என்னப்பா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா அம்மா? கை நிறைய 2 பேரும் சம்பாதிக்கிறோம், ஒரு பிளாட் வாங்கிட்டோம். இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? பிளாட் வாங்குனது பெரிய விஷயமா? நம்ம ஊர்ல நமக்கு 2 வீடு இருக்கு தெரியும்ல. ஊர்ல வீடு வாங்குறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லத்த. ஏன்னா அங்க நிலமெல்லாம் குறைஞ்ச விலையிலேயே வாங்கிடலாம். இங்க அப்படி இல்லையே. இப்ப நாங்க வாங்கி இருக்கிறோமே, அந்த பிளாட்டோட விலை 15 லட்சம் ரூபாய். எங்க கூட வேலை பாக்குறவங்க வாங்கி இருக்கிறத விட இது ரொம்ப குறைவுதான். அப்புறமா பெருசா வாங்கிக்கலாமேன்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க ஊர்ல இருக்கிறதா சொல்றீங்களே 2 வீடு,
அத 2 வீடையும் சேர்த்தாதான் 15 லட்சம் ரூபாய் வரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து மாச சம்பளமே கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். இத விட என்னத்த வேணும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இருக்கறதுக்கு ஒரு வீடு அவ்வளவுதானே தவிர எத்தனை லட்சத்துக்கு வாங்குறோங்கிறது ஒண்ணும் பெருசு கிடையாது. நாங்களும் வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம். உங்கள மாதிரி எல்லாம் கால நேரம் இல்லாம வேலை பாக்குறது இல்ல. பொழுதோட வீடு வந்துருவோம். நீங்க 2 பேரும் பொழுதோட வந்து நான் ஒரு நாள் கூட இங்க பாக்கலையே. அம்மா, உங்க காலமும் எங்க காலமும் ஒன்னா சொல்லுங்க. சரிப்பா, எங்க காலத்தை விடுங்க. நீயும் உங்க அண்ணனும் ஒரே காலத்துல தானே இருக்கிறீங்க. அங்கேயும் அவங்க 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இப்படி எல்லாம் வேலை பாக்கலையேப்பா. அம்மா, அது வேற இது வேறங்கம்மா. நாங்க எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இப்படியே பேசி என் வாய் அடைச்சிருப்பா. மாலா, இன்னும் வேலைக்கு கிளம்பாம இருக்கிறியம்மா? அப்படின்னா இன்னைக்கு விடுப்பு எடுத்துட்டியா? இல்லத்த, போகணும். போகணுமா? மணி 10 ஆச்சேம்மா. இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு இரவு நேர வேலைத்த. அப்போ எத்தனை மணிக்குமா கிளம்புவ? சாயங்காலம் 4 மணிக்கு போகணும். 4 மணிக்கு போயிட்டு காலையில 5 மணிக்கு வருவேன். ஓஹோ, அப்போ ஒரு வாரம் பகல், இன்னொரு வாரம் இரவுன்னு வேலை பார்க்கணும் இல்லையா? ஆமாங்கத்த, இரவெல்லாம் முழிச்சிருந்து வேலை பார்க்கணும். அதனால இப்ப போய் தூங்குறேன். சரிம்மா, போய் படுத்துக்கோ. மாலா, எந்திரிமா, நேரம் ஆயிடுச்சு. எனக்கு தூக்கம் வருது. மாலா, இப்ப மணி 3 ஆயிடுச்சுமா. இப்ப எந்திரிச்சினாதான் 4 மணிக்கு நீ வேலைக்கு கிளம்ப முடியும். என்னது 3 ஆச்சா? நான் 2:30 அலாரம் வச்சனே, அடிக்கலையா? எல்லாம் அடிச்சுது, நீதான் எழுந்திருக்கலையே. அப்படியா? சரி சரி, நான் இப்பவே உடனே கிளம்பி ஆகணும். அத்தை, நீங்க வேலையெல்லாம் பாத்துக்கோங்க. இந்தம்மா காஃபி. ரொம்ப நன்றி. ஏமா இப்படி கஷ்டப்படணுமா? நானும் வேற வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடைச்ச உடனே போயிடுவேன். சரி, அவர் வந்த உடனே சொல்லிடுங்க. நான் வரேன். சரிம்மா. அம்மா, அம்மா, என்னப்பா? இங்க வந்து பாருங்களேன். அப்படி என்ன இருக்காங்க? யாரோட காருப்பா இது? என்னம்மா அப்படி கேட்டுட்டீங்க? நான் தான் வாங்கியிருக்கிறேம்மா. அப்படியா? நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்கு. ஏன்பா, உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போக திரும்ப கொண்டு வந்து விடுறதுக்கு தான் ஆபீஸ் கார் இருக்குதே. அப்புறம் எதுக்குப்பா இப்ப கார் வாங்கியிருக்க? அம்மா, அது அலுவலகம் போயிட்டு வர்றதுக்கு. இது குடும்பத்தோட வெளியே போயிட்டு வர்றதுக்குமா. அது மட்டும் இல்லாம புது பிளாட்டுக்கு குடி போகும்போது இந்த புது காரோட போனாதாம்மா பெருமை. அப்படியாப்பா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? எங்க அலுவலகத்திலேயே இவ்வளவு நாளைக்கு கார் வாங்காம இருந்தது நான் ஒருத்தன் தான். வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், வாங்கிட்டேன். ஆமா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாதுமா, டிரைவர் போட்டு தான் ஓட்டணும். ரவி, நீ ஏன் கை நிறைய சம்பாதிக்கிற? அப்படி இருக்கும்போது மாலாவும் வேலைக்கு போகணுமா? கண்டிப்பா போகணுமா. ஏன்னா பிளாட் வாங்குறதுக்கு வங்கியில வாங்கின கடன் அடைக்கணும்ல. அத உன் சம்பளத்திலேயே தாராளமா அடைக்கலாமேப்பா. இந்த துறையில படிச்சுட்டு வேலைக்கு போகாம இருந்தா நல்லா இருக்காதுமா. அப்புறம் அத பத்தின தொடர்பு விட்டு போயிடும். என்னமா யோசிக்கிறீங்க? இல்ல, ஊர்ல இருக்கிற ஒரு வீடு உனக்கு தான். அத வித்தா கூட இங்க நீங்க வாங்கி இருக்கிற கடனை அடைச்சிடலாம். இத பாருப்பா, ராத்திரி பகல்னு மாறி மாறி அந்த பொண்ணு வேலைக்கு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதான் வேற வேலைக்கு முயற்சி பண்றதா சொல்லிட்டாள்லமா. அப்புறம் ஏன் அத பத்தி கவலைப்படுறீங்க? வசதியா வாழணும்னா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கணுமா? என்ன வசதியோ என்ன உழைப்போ போங்க. என்னங்க, டிரைவருக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. டிரைவருக்கு ஏன் போன் பண்றீங்க? வெளியே எங்கேயும் போறீங்களா? இல்லத்த, வேற வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு போறேன். நேர்முக தேர்வுக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே. இங்க பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் நேர்முக தேர்வே நடக்கும். மத்த நாள்லனா வேற இடத்துல வேலை செய்யறதா இருந்தா அங்க இருந்து அனுமதி வாங்கணும், விடுப்பு போடணும். விடுப்பு போடுறதுக்கான காரணம் சொல்லணும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காகவே ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் நேர்முக தேர்வு நடத்துறாங்க. அப்படின்னா அந்த ஒரு நாள் கூட வீட்ல இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. வீட்ல இருக்கணுங்கிறதுக்காக நேர்முக தேர்வுக்கு போகாம இருக்க முடியுமாமா? என்னங்க, நேரமாகுது, போன் பண்றீங்களா இல்லையா? நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், லைனே போக மாட்டேங்குது. இப்ப போகுது. ஹலோ, டிரைவர் மனோவா? நான் ரவி பேசுறேன். இன்னைக்கு நேர்முக தேர்வுக்காக என் மனைவியை அழைச்சிட்டு போக வேண்டியிருக்கு. கார் எடுக்கணும், வாப்பா. என்னது, முடியாதா? ஏன் அப்படியா? ஏப்பா இப்படி சொன்னா எப்படிப்பா? நான் தான் உனக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேனே. இப்படி கடைசி நேரத்துல சொன்னா எப்படி? இப்படி எல்லாம் பண்ணினா நான் வேற டிரைவர் தான் பாக்கணும். என்ன? ஓஹோ, அப்படியா? என்னங்க, என்னாச்சு? மாலா,
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால டிரைவர் வந்து குடும்பத்தோட வெளியில போறாராம், அதனால வர முடியாதான். இதனால அவர் வேலை போனா கூட பரவாயில்லன்னு சொல்றாப்ல. ம் என்னங்க இப்ப என்ன பண்றது? நான் எப்படிங்க போவேன்? இதுக்கு தான் கார் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது. ஒன்னும் கவலைப்படாத, கால் டாக்ஸி புக் பண்ணிடுவோம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா பண்ணுங்க. இது உடனே பண்ணிடுறேன். மாலா, போன விஷயம் என்னாச்சு? வேலை கிடைச்சிச்சுங்க. அப்படியா? ஆமாங்க, 10,000 ரூபாய் கூடுதல் சம்பளமா இருக்கு. பரவாயில்லையே. அப்போ இனிமே ராத்திரி பகல்னு மாறி மாறி போய் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லு. ஆமாங்க அத்தை, ஒரே நேர வேலை தான். வருஷம் முழுக்க இரவு நேர வேலை தான் அத்தை. வேலை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அதனாலதான் வேலைக்கு வரதா சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டேன். சம்பளம் அதிகமா வருது இல்லங்க. எனக்கு பிடிக்கல. என்னதுமா பிடிக்கல? இங்க இருக்க எனக்கு பிடிக்கலப்பா. ஏமா, என்னமா சொல்றீங்க? நீங்க பணம் பணம்னு அலையிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. உங்ககிட்ட வேலை பாக்குற டிரைவர் ஒரு நாள் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வேலை போனா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறான். அவருக்கு சம்பாதிக்கணுங்கிற அக்கறை இல்ல. உங்ககிட்ட இப்படி சம்பாதிக்கிறத விட அவன் குடும்பத்தோட சந்தோஷத்துலதான் அவனுக்கு அக்கறை அதிகமா இருக்கு. நீங்க 2 பேரும் என்னைக்காவது அப்படி சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? ஏன் இல்லாம, நாங்க நிறைய சம்பாதிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப கூட பாத்தீங்களா, அவளுக்கு 10,000 ரூபாய் அதிகமா கிடைக்க போகுது. இப்பவாவது ஏதோ மாசத்துல 2 வாரமாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட பேச மாட்டீங்க. ஏன்னா நீ வேலைக்கு போற நேரத்துல அவ வீட்ல இருப்பா, அவ வேலைக்கு போற நேரத்துல நீ வீட்ல இருப்ப. பேச கூட முடியாத அளவுக்கு அப்படி பணம் சம்பாதிக்கணுமான்னு நான் கேக்குறேன். அப்படி இல்லைன்னா வசதியா வாழ முடியாதம்மா. வாழ்க்கையே அர்த்தமற்று போனதுக்கு அப்புறம் வசதியா இருக்கிறதுல என்னப்பா பிரயோஜனம் சொல்லு? வாழ்க்கையில வசதியை ஏற்படுத்திக்கலாம், வசதியை ஏற்படுத்திக்கிறதுக்காகவே வாழக்கூடாது. நீங்க வசதியை ஏற்படுத்திக்கிறதுக்காகவே வாழ்றீங்க. அதுக்காக நீங்க ஓடி ஓடி உழைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லப்பா. நான் கிளம்புறேன். உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. ஆனால் இன்றைய அறிவியல் உலகில் மாறிவரும் சூழலில் தங்களை மாற்றிக்கொள்ளும் இளைஞர்கள் கை நிறைய சம்பளம், சொகுசு நிறைந்த வாழ்க்கை என கருதி கொண்டு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள இயந்திர வாழ்க்கைக்குள் தங்களை புதைத்துக் கொண்டு உறவின் உன்னதத்தை உணராதவர்களாய் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வேலைக்கு நேரமாச்சு. வானொலி சித்திரம் கேட்டீர்கள். தேன் தமிழோசைக்காக எழுதியவர் சந்தோஷினி. தேன் தமிழோசைக்காக தொகுத்து வழங்கியவர் பேசாலை தாஸ். நேயர்களே, வாராவாரம் புதிய புதிய நாடகங்களை தேன் தமிழோசை நேயர்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகின்றோம். எமது நாடகங்களை பார்த்தும் கேட்டு மகிழும் நீங்கள் மறவாமல் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலமாக எங்களுக்கு உங்கள் ஆதரவினை தாருங்கள். அத்தோடு மறவாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி எமக்கு உங்கள் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்து மகிழுங்கள். நீங்கள் பார்த்து மகிழ்வது தேன் தமிழ் தடாகம் தொலைக்காட்சி. இது தேன் தமிழ் ஓசையின் ஒலி வடிவம். நீங்கள் பார்த்து மகிழ்வது தேன் தமிழ் தடாகம் தொலைக்காட்சி.